நம்ம சேட் பண்ணும்போது கண்டினியூஸாக அது சொல்கிறதாலேயோ அதுக்கு பலன் வராது. சிங்கிள் டிஜிட்டில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கணும். ஸோ இதை சுற்றியே நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கான எனர்ஜி சர்க்கிளை அது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்போது இப்போ பாருங்கள், நம்ம ஒரு இது சொன்னாவே வந்து நமக்கு பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 4 செட் ஆஃப் சீக்வன்ஸை வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் அதோடைய ஃப்ரீக்குவன்சி வந்து நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஃப்ரீக்குவன்சினா என்னன்றது நீங்கள் குழம்பிக்க கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிற ஆரிக் ஃபீல்டு நம்ம சொல்லுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆரிக் ஃபீல்டு அதை சுற்றி இருக்கோ, அந்த உலகத்தில் இப்போ நம்ம எர்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எர்த்துக்கு சுற்றி ஒரு ஆரிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், ஒரு பென் எடுத்துக்கிறோம், எல்லாத்துக்குமே அதை சுற்றி ஒரு ஆரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்ன்றதால இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கம்மியான இதில் இருக்கும். நம்மளை சுற்றி நல்லா எனர்ஜெட்டிக்காக வைப்ரண்ட்டாக நம்மளை சுற்றி ஒரு பெரிய அதிர்வலைகள் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி